நீங்க இந்த வருஷம் நிறைய படங்கள் பார்த்து அதுல உங்க மனசுல பல நல்ல படங்கள் இருந்திருக்கும். ஆனா நீங்க இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்த பிறகு உங்க மனசுல இருந்த அந்த நல்ல படங்கள்லாம் நல்ல படங்களா அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும். ஏன்னா அந்த படங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான படம் தான் இந்த சிறை. நம்ம எல்லாரும் மலையாள படங்களை பார்த்துட்டு அவங்க எடுக்கிற மாதிரியான அந்த யதார்த்தமான படங்கள் ஏன் தமிழ் சினிமால வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறோம். பட் ஆனால் தமிழ் சினிமால அந்த மாதிரியான படங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் அதுல ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், வாழ்க்கைக்கு நெருக்கமான படங்கள், ரொம்ப ரொம்ப யதார்த்தமான படங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. தக்லை. சத்தியமா இது தப்பான உதாரணம். உங்களுக்கு சிறந்த உதாரணம் வேணும்னா இந்த சிறையை போய் திரையில பாருங்க. சிறை திரை, இது நம்ம வீட்டு திரை. என்னடா அவங்க இந்த படத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க இந்த படத்தை பார்த்த பிறகு நீங்களுமே இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே ஒரு எஸ்காரா மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான படம்.